இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானை காட்டிலும் பொருளாதாரத்தில் ஒரு முன்னடைந்த ஒரு நாடு. பாகிஸ்தான் ஒரு பின்தங்கிய நாடாக தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்த ஆபரேஷன் சிந்தூர் மேற்கொள்வதற்கு முன்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள்ல இந்தியா கவனம் செலுத்தியிருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக இந்த நீங்கள் குறிப்பிட்டதை போல இந்தியா மற்றும் பாகிஸ்தானோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியாவினுடைய அந்த ராணுவ பலமாக இருக்கட்டும், இந்தியாவினுடைய பொருளாதார பலமாக இருக்கட்டும், அது பல மடங்கு அதிகமாகத்தான் இருக்கின்றது. அதே நேரத்தில் பாகிஸ்தானை பொறுத்தவரையிலே தற்போது வறுமையிலே இருக்கக்கூடிய ஒரு நாடாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இந்தியா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவென்றால், தொடர்ச்சியாக அந்த நாட்டினுடைய எல்லை பகுதிகளில் தொடர்ந்து தீவிரவாதம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அந்த நாட்டினுடைய அரசு மறைமுகமாக அதற்கு உதவி செய்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு வருகின்றது. எனவே தற்போதைய சூழலில் போர் நடைபெற்றால் கூட அந்த நாட்டில் அது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை, மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக அந்த நதிநீரை இங்கு இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய அந்த நதியை துண்டிடுவதற்கே அங்கு மிகப்பெரிய பிரச்சனைகள், மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டதாக குறிப்பிடுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு போரே நடைபெறும் போது அதனை தாங்கக்கூடிய அளவில் அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் தற்போது இல்லை என்பதுதான் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்களாக இருக்கின்றது. ஆனால் தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய எல்லை பகுதியிலே நடைபெறக்கூடிய இந்த பயங்கரவாத சம்பவங்கள், அங்கு தீவிரவாதிகளுக்கு நடக்கக்கூடிய அந்த ஒத்திகை பயிற்சிகள், அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த ஆயுதங்கள் போன்றவை எல்லாம் இந்தியாவை தொடர்ந்து அச்சுறுத்தக்கூடிய வகையிலே இருக்கின்றது. எனவே எங்களுடைய நோக்கம் பாகிஸ்தானையோ பாகிஸ்தானுடைய ராணுவத்தையோ நாங்கள் குறிவைக்கவில்லை என்று காலையில பேட்டி கொடுக்கும் போது தெளிவாக அதிகாரிகள் குறிப்பிட்டிருந்தார்கள். எங்களுடைய நோக்கம் தீவிரவாதத்தை அளிப்பது மட்டும்தான். பஹல்காமிலே யார் எங்களுடைய நாட்டின் மீது, எங்களுடைய குடிமக்களின் மீது தாக்குதலை நிகழ்த்தினார்களோ அவர்களை திருப்பி தாக்குவதும் அவர்களுடைய நிலைகளை அழிப்பதும் தான் எங்களுடைய நோக்கமே தவிர பாகிஸ்தான் மீது எங்களுக்கு எந்த விதமான ஒரு குறிவைப்பும் கிடையாது என்று விளக்கமாக அவர்கள் சொல்லியிருந்தார்கள்.